தமிழர்களுடைய பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம் போன்ற பல்வேறு விஷயங்களை நம்ம இழந்துட்டு வரோம். ஒவ்வொன்றும் நம்ம கையில் இருக்கும்போது அதனோட அருமை பெருமைகள் நமக்கு தெரியறதில்ல. ஒன்றை இழந்த பிறகுதான் அதனோட வழி நமக்கு புரிகிறது. அப்படி இழந்த ஒன்றை மீட்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு பல்வேறு முயற்சிகளை, நடவடிக்கைகளை எடுத்து வராங்க. அப்படி என்ன இழந்திருக்கிறோம், எதை மீட்கிறோம்ன்றத பார்ப்போம். வீடியோக்குள்ள போலாம். அப்படி என்ன இழந்தன்னு பார்க்குறீங்களா? கலப்பினம் வந்ததுனால நாட்டினத்தை நம்ம முற்றிலுமாகவே மறந்துட்டோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டின மாடுகள் தான். காங்கேயம், புலிக்குளம், ஆலம்பாடி இன்று இப்படி பல்வேறு விதமான நாட்டின மாடுகளை நம்ம தமிழ்நாட்டில் வளர்த்து வந்தோம். அப்படி இழந்த ஒன்று, அதாவது ஆலம்பாடி நாட்டின மாடுகள் தாங்க. அதை மீட்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு ஆலம்பாடி நாட்டின ஆராய்ச்சி மையம் ஒன்று உருவாக்கி அந்த இனத்தை விளிம்பிலிருந்து பாதுகாக்கணுன்றதுக்காக இந்த முயற்சி எடுத்து வராங்க. நாம இருக்கக்கூடியது இந்த ஆலம்பாடி நாட்டின மாடுகள் ஆராய்ச்சி மையம் தான். இது எங்க லொக்கேட் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அடுத்த அனுமந்தபுரம் பகுதியிலிருந்து பல்லேநல்லி என்ற இடத்துல தான் இந்த நாட்டின மாடுகள் ஆராய்ச்சி மையம் இருக்குது. இந்த ஆலம்பாடி நாட்டின மாடு ஆராய்ச்சி மையம் இங்க தருமபுரி மாவட்டத்தில் வைக்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஆலம்பாடின்றது காவேரி கரையோரம் ஒகேனக்கல் பகுதியில் உள்ள ஆலம்பாடின்னு ஒரு ஊர். இந்த ஊரோட அடையாளமா தான் இந்த ஆலம்பாடி நாட்டின மாடுகள். இந்த நாட்டின மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா எங்க அதிகமா இருக்குன்னா, மலையும் மலை சார்ந்த இடம், காடும் சார்ந்த இடம், அந்த மாதிரி பகுதியில தான் இந்த நாட்டின மாடுகள் இருக்கும். குறிப்பா தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் பகுதியில ஆலம்பாடி, ஊட்டமலை, ஒகேனக்கல் இந்த பகுதியிலும், காவேரி கரைக்கு அந்த பக்கம், அதாவது கர்நாடகா பார்டரில் உள்ள அந்த சாம்ராஜ் நகர், மைசூர் இந்த பகுதியில, மாதேஸ்வரம் மலை இந்த பகுதியில தான் இந்த ஆலம்பாடி நாட்டின மாடுகள் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாவே மனிதர்களோடு மனிதர்களாகவே வாழக்கூடியது. இதை வந்து நம்ம மற்ற இடங்கள்ல வந்து கயிறு போட்டு கட்டி வைக்கிற மாதிரி இதை இங்க வளர்த்த மாட்டாங்க. இது வந்து ஒருத்தரும் பாத்தீங்கன்னா ஒரு 100 மாடு 200 மாடு வச்சு வளர்ப்பாங்க. ஏன் இது வந்து அதிகமா இங்க வளர்க்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது இயற்கையாவே, அதாவது ஒரு குளிர், வெப்பம் எல்லாத்தையும் தாங்கக்கூடியது. சாதாரணமாகவே எடுத்துக்கும். வறட்சியான காலங்களில் கூட கிடைக்கக்கூடிய உணவை வச்சு தன்னோட உடல்நிலையை நார்மலாகவே வச்சுக்கூடியதான் இந்த ஆலம்பாடி நாட்டின மாடுகள். இதுதாங்க அந்த ஆலம்பாடி நாட்டின மாடுகள். இந்த ஆலம்பாடி நாட்டின மாடுகள் தான் நாளடைவில் அழிவு நோக்கி வந்து போனதுனால கடந்த 2019ஆம் ஆண்டு அன்றைய தமிழ்நாடு அரசு இதற்கு நிதி ஒதுக்கி இந்த ஆலம்பாடி நாட்டின மாடுகளோட ஆராய்ச்சி மையத்தை இங்க வந்து நிறுவியிருக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு 31 ஏக்கர் பரப்பளவுல இந்த ஆராய்ச்சி மையத்தை அமைச்சிருக்காங்க. இங்க இந்த நாட்டின மாடுகளை பராமரிக்கிறதுக்கு தற்காலிக பணியாளர்களும், இந்த ஆராய்ச்சி மையத்துல பேராசிரியர், அலுவலக ஊழியர்கள் என இங்க வந்து பணியாற்றி வராங்க. இந்த ஆலம்பாடி நாட்டின மாடுகளை இங்க வந்து பராமரிச்சுட்டு வராங்க. இந்த பராமரிக்கிற இடத்துல நாட்டின மாடுகளை எப்படி பராமரிக்கணும், அதனோட சிறப்பு அம்சங்களை பத்தி சொல்றது நம்ம பேராசிரியர் இருக்காரு. சார், இப்போ வந்து இந்த ஆலம்பாடி நாட்டின மாடுகள் வந்து அதோட சிறப்பு அம்சம் என்ன சார்? ஏன் நம்ம வந்து இது அந்த அழிவிலிருந்து மீட்கணும்னு நினைக்கிறோம்? இது வந்து ஒரு ட்ராட் ரெசிஸ்டன்ட் ப்ரீடுங்க. அதாவது எந்த விதமான வெப்ப சூழ்நிலையும் சீதோஷ்ணையும் தாங்கி வளரக்கூடிய தன்மையை கொண்டது. எந்த விதமான பராமரிப்பு முறையும் தேவையில்லை. இது வந்து காடுகளுக்கு உள்ள அமைச்சு மேய்ச்சல் முறையில் வளர்த்துட்டு இருந்தாங்க. இதனுடைய நம்பர்ஸ் குறைஞ்சி வந்ததுனால இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நல்ல மாடுகளையும் நல்ல காளைகளையும் ஒவ்வொரு பனையாளர்களுக்கும் ஒன்று 2 வாங்கி ஒரு சின்ன நியூக்ளியஸ் ஹர்டு மாதிரி இங்கே வச்சுருக்கோம். இதை நாங்கள் ப்ரீட் பண்ணி இதிலிருந்து வரக்கூடிய நல்ல காளை கன்றுகளை வந்து விற்பனைக்கு நல்ல குறைந்த விலையில் உழவர்களுக்கு கொடுப்போங்க. இந்த காளைகளுடைய முக்கியமான சிறப்பம்சம் அப்படின்னா, பால் என்னமோ கம்மி தாங்க, ஆனால் நோய்கள் வரக்கூடிய அறிகுறிகள் ரொம்ப குறைவு. இதுக்கு அதனுடைய மென்யூர் சாணம் வந்து நல்ல வேல்யூ உள்ளது. பால் வந்து 60 ரூபாய்க்கு வரலையும் வாங்கிக்கிறாங்க. 1.5 லிட்டர் பால் தாங்க வரும். பட் ஆனால் இது வந்து நோய் எதிர்ப்பு தன்மை கொண்டது. நம்ம கிராஸ் மாடுகள் வந்து நோய் எதிர்ப்பு தன்மை ரொம்ப குறைவு, பால் அளவு அதிகமாக இருந்தாலும். ஆனால் நோய் எதிர்ப்பு தன்மை என்றதும் ஒரு குணம். பால் உற்பத்தி எப்படி ஒரு குணமோ, நோய் எதிர்ப்பு தன்மையும் ஒரு குணம். நாளைக்கு நோய் எதிர்ப்பு தன்மை குணம் உள்ள மாடுகள் இல்லாமல் போச்சுன்னா அதை வந்து நாம் எடுத்து மற்ற ப்ரீடோடு சேர்த்துறதுக்கு வந்து கஷ்டப்படும். அதனால் நோய் எதிர்ப்பு குணம் அதிகமாக இருக்கக்கூடிய கால்நடைகளை பாதுகாக்கணுன்ற எண்ணத்தோட இந்த தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் ஆலம்பாடி மாடுகள் அதிகம் இருந்ததுனால இதை பாதுகாக்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து இதை நிறுவியிருக்காங்க. சார், இப்போ இந்த ஆலம்பாடி நாட்டின மாடுகளை எப்படி வந்து அடையாளம் கணக்க முடியும்? இதை வளர்க்குறதுக்கு வந்து வளர்க்குறத பராமரிக்கிறதுல எப்படி பண்ண முடியும்? இந்த மாடுகளுக்கு எந்த விதமான பெரிய சிறப்பு கண்காணிப்பும் தேவையில்லைங்க. இந்த மாடுகள் பார்க்குறதுக்கு வந்து கிரேஷ் கலரில் கருப்பும்
அந்த கிரே கலரும் கலந்து இருக்கும். முகத்தில் கொஞ்சம் வெள்ளை புள்ளிகள் இருக்கும். கொம்புகள் வந்து நேராக பின்னோக்கி உயர்ந்து அப்புறம் முன்னோக்கி வந்திருக்குங்க. இது மீடியம் சைஸ் ப்ரீடுன்னு சொல்லுவோம். 340லேருந்து 400 கிலோ வரலையும் எடை தன்மை கொண்டதுங்க. இதனுடைய சிறப்பு அம்சம்னா ஆக்சுவலாக ரொம்ப ஷை ப்ரீடு. இது யார் மனிதர்கள் கொண்டாலும் கொஞ்சம் ஒதுங்கி போகக்கூடிய தன்மை. அதை போக கிட்ட போனோம்னா தான் அது மிரளும். மற்றபடி இது குணம் ரொம்ப தன்மை வாய்ந்தது. நம்ம கிட்ட போய் தொட்டாலும் எதுவுமே பெருசாக செய்யாதுங்க. இல்லை இது விவசாய பணிகளுக்கெல்லாம் உழவுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ உழவுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, மலை சார்ந்த பிரதேசத்தில் எங்கே வந்து டிராக்டர் போக முடியலையோ அந்த இடத்துல உபயோகப்படுத்தப்படுது உழவுக்காக. இந்த ஆலம்பாடி நாட்டின மாடுகளை பார்த்தோம்னா விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு பெரும் உதவியாக இருக்குது. அதாவது விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா இடைவிடாமல் விவசாய பணிகளுக்கு வந்து இதை பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி இந்த இடைவிடாமல் வேலை எவ்வளோ அடித்தாலும் தாங்கறாண்டா அப்படின்ற மாதிரி இந்த மாடுகள் வந்து பயன்படுத்தக்கூடிய நிலையில் இப்போ நாம் எல்லாமே இதை நாட்டின மாடுகளை விட்டு கலப்பினத்துக்கு மாறி போயிட்டோம். ஆனால் அதனால் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பயனும் கிடையாது, பால் மட்டும்தான் பயன். ஆனால் இந்த நாட்டின மாடுகளை வந்து நம்ம பயன்படுத்தும் போது விவசாயத்திற்கோ வீட்டுக்கோ பயன்படுத்தும் போது நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கும். பால் பொருட்கள் சாப்பிட்றதுனால விவசாயத்திற்கு எல்லா பணிகளுக்குமே வந்து இதை பயன்படுத்திக்கலாம். அதே போல் நான் இப்போ இளைஞர்கள்கிட்ட வந்து காளை மாடுகளை வளர்க்கும் ஆர்வம் அதிகமாக இருக்குது. அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான இந்த ஆலம்பாடி நாட்டின மாடுகளை இந்த ஆராய்ச்சி மையத்தில் வந்து தங்களுக்கு தேவையான வந்து இந்த இந்த மாடுகளை வாங்கிக்கலாம். இங்கே வந்து வெளியே விட இங்கே விலை ரொம்ப குறைவு தான். வெளியே வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மாடு வாங்குறாங்கன்னா இங்கே வந்து அதில் பாதிக்கு குறைவாக தான் இங்கே வந்து விலையே கிடைக்கும். அதுக்கு ஒன்றும் பெருசாக பண்ண தேவையில்லைங்க. ஒரே ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து எனக்கு ஒரு மாடு வேணும்னு எழுதி கொடுத்தாவே போதும். சீனியாரிட்டி பிரகாரம் அவங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்களே ஃபோன் பண்ணி கூப்பிட்டு எந்த மாடு வேணுமோ அதுக்கு அதோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி இந்த மாடுகளுக்கான விலையை வந்து நிர்ணயித்து அரசாங்கமே வந்து குறைஞ்ச விலையில் இந்த ஆலம்பாடி நாட்டின மாடுகளை விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் கொடுக்குறாங்க. இதை இந்த தருமபுரி மாவட்ட மக்களோ ஆகட்டும், இல்லை சுற்றி இருக்கிற கிருஷ்ணகிரி, சேலம் போன்ற மக்களும் இந்த ஆலம்பாடி நாட்டின மாடுகளை வாங்கி விவசாயத்துக்கும் பால் பொருட்களுக்கும் பயன்படுத்திக்கலாம்.